தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்திலிருந்து தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த நாளில் நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். பிலிப்பியர் 3:2 நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்ற. அந்த நாய்கள் யார்? அதுலேயே பார்த்தீங்கன்னா பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாருங்க, சுண்ணத்துக்காரனுக்கு எச்சரிக்கையாருங்க. அடுத்தடுத்து பவுல் அங்கே சொல்கிறத கவனிங்க. பொல்லாத வேலையாட்கள், நல்ல வேலையாட்கள் கிறிஸ்தவ ஊழியர்கள், பொல்லாத வேலையாட்கள் பிசாசின் ஊழியர்கள். இந்த சுண்ணத்துக்காரன் சொல்கிறது அடையாளம் பழைய ஏற்பாட்டுக்காரன்னு அர்த்தம். சுண்ணத்துன்னு சொல்கிறது விருத்தே சேதனை பண்ணுறது, அது பழைய ஏற்பாட்டில் மோசையினுடைய காரியம். அதைத்தானே ஒருத்தன் சொன்னால் அப்போஸ்தலர் 15:1 நீங்கள் மோசையை நியாயப்பிரமாணப்படி விருத்தே சேதனை பண்ணாவிட்டால் ரட்சிக்கவே பட மாட்டீங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டான் இல்லையா? ரட்சிப்புக்கு விருத்தே சேதனை எதுக்கு? மோசையின் பிரமாணம் எதற்கு? ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது அதிகாரிக விருத்தே சேதனை பண்ணுங்க என்ன சொன்னாங்க? நியாயப்பிரமாணம் கடைப்பிடிங்க. ஏன்னா மோசையை பற்றியா சொன்னாங்க? அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவ்வளோதான் ஐயா. அப்போஸ்தலர் 16:30-31 உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ராத்திரியிலே தானே அவங்க வசனத்தை சொல்லி ஞானஸ்தானம் அன்னைக்கு நைட்லேயே வாங்கினாங்கன்றது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் கந்தேகே மந்திரி ஞானஸ்தானம் பெறும்போது இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ரதத்தை நிறுத்த சொல்லி ஞானஸ்தானம் பெற்று சந்தோஷமாக போனான். அதுதான் அடிப்படை. பழைய ஏற்பாடு தேவையில்லை, மோசே தேவையில்லை, விருத்தே சேதனை தேவையில்லை. அதை தூக்கி பிடிச்சி அதையே பழைய ஏற்பாட்டையே சொல்லிட்டு திரியிறான்னா அவன் சுண்ணத்துக்காரன், அவன் பொல்லாத வேலையாட்கள். இன்னும் சொல்லப்போனால் நாயின்னு அர்த்தம். நாயின்னா அதனுடைய அர்த்தம் கக்குனது நாய் திங்கும் அப்படின்னு பேதுரு சொல்கிறான் இல்லையா? 2 பேதுரு 2:22 கக்கினது நாய் திங்கும், கக்கிட்டு திரும்ப தின்னும். அது நாயினுடைய சுபாவம். அது மாதிரி பாவங்களை கக்குவாங்க, அறிக்கை பண்ணுவாங்க, இயேசுவை ஏற்றுக்குருவாங்க. பழைய ஏற்பாட்டு சாபங்களையும் பாவங்களையும் முரண்பாடுகளையும் அதில் உள்ள கலாச்சாரங்களையெல்லாம் கக்கி இயேசுவை ஏற்றுக்குருவாங்க. திரும்ப அந்த கக்கப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டையே அந்த பிரமாணங்களையே முடிஞ்சு போன இயேசு முடிந்ததுன்னு சொன்ன அதையே திரும்ப எடுத்து திரும்ப திம்பாங்க. அதான் கழிவு பொருளை கக்கி திரும்ப திங்கிறது. அது நாய்க்கு ஒப்பனையாக போட்டிருக்கு. இந்த மாதிரி நாய்கள் முழுவதும் புறம்பே இருப்பாங்கன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 இருக்குது, போட்டிருக்கு. நாய்களும் புறம்பே இருப்பாங்கன்றது. அவங்க இயேசுவின் கற்பனையின்படி நடக்காதவங்க, அவங்க பாக்கியவான்களாக இல்லாதவங்க, இப்படியே தொடர்ந்து நியாயப்பிரமாணத்தையே பழைய ஏற்பாட்டையே பேசி செத்தவங்க பரலோகத்துக்கு வரும்போது புறம்பே இருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க பரலோகத்துக்கு வர முடியாது. புறம்பே போட்டிருக்கு, நாய்களும் புறம்பே இருப்பாங்க. அதனால தான் இயேசு பிரசங்கத்தில் கூட பரிசுத்தமானதை நாய்களுக்கு கூடாதீங்கன்னு சொல்கிறார். பரிசுத்தமானது இயேசு கிறிஸ்துடைய புதிய உபதேசம்தான். நான் சொன்ன உபதேசத்தினால இப்போயே நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்லி யோவான் 15:3 சொல்கிறார். அவர் உபதேசம்தான். பழைய ஏற்பாடுகள் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்க. அதுதான் புதிய ஏற்பாட்டுக்குரிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவ வார்த்தை. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்குன்னு சொல்லி யோவான் 12:48 சொல்கிறாரு. அதனால் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவரை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்குது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். நான் சொன்ன வசனம் என் சுயமாக சொல்லலை, அவரே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் சொல்ல சொல்லி 49:50 யோவான் 12 இருக்குது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்குள்ள நாதாரிகள் முழுவதும் பழைய ஏற்பாட்டையே தூக்கி பிடிக்கிறதுனால எல்லாம் நாய்களாக தான் இருக்காங்க. 56 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா
குலைக்க மாட்டாத பெருவயிற்று சோம்பேறிகள், குலைக்க மாட்டாத நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர்கள்னு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை ஊழியர்களை அங்கே ஏசையா வஞ்சிருக்கான். அதே நாய்கள் இன்றைக்கும் தொடர்ந்தால் என்ன செய்ய முடியும்? அதனால தான் பவுல் சொல்கிறான், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. அதில் நீங்கள் பிலிப்பியர் 3:18 பார்த்தீங்கன்னா, அநேகர் வேறு வழியாக நடக்கிறாங்க. நாய்களுக்கு அடையாளம் சொல்கிறாரு, வேறு வழியாக நடக்கிறாங்க. இயேசு வந்து நானே வழின்னு சொன்னார், நானே வாசல்னு சொன்னார், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்கிறாரு. அந்த வழியை போகாமல் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் நமக்காக. அதில் போகாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளன் கொள்ளைக்காரன் சொன்ன மாதிரி அவன் அநேகர் வேறு வழியாக நடக்கிறாங்கன்னு பவுல் சொல்கிறான். அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று அநேக முறை சொன்னேன், இப்போ கண்ணீரோடு சொல்கிறேன்னு சொல்கிறான். இயேசுவை சொல்லுவாங்க, சிலுவையை சொல்ல மாட்டாங்க. சிலுவைன்னா பாடு, கஷ்டம், துன்பம், உபத்திரவம், இதோட பரலோகத்துக்கு சிலுவை சுமந்து வரக்கூடிய இயேசுவின் கட்டளை இதெல்லாம் மறைச்சி செழிப்பு உபதேசக்காரங்க காரு பங்களா சொத்து சுகம் எல்லாம் மினுக்கு ட்ரெஸ்ஸு ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் ஜகுன்னு இன்றைக்கி ஏறப்பிள்ளையில் தான் நாங்கள்லாம் வருவோம், சும்மா சாதாரணமெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி இப்போ இந்த அளவில் எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை, எல்லாம் குத்து நடனம், கும்மாங்குத்து, இந்த மாதிரி எல்லா விசிலு எல்லா சிகை அலங்காரம் பார்த்திங்கன்னா யூடியூப்பாரே தோற்று போயிடுவான் போட்டிருக்கு. அந்த அளவில் ரொம்ப இது காரு பங்களா தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமே. இந்த மியான்மார் நாட்டில் இப்போ பூமி யாத்திரை ஏற்பட்டு எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை கட்டணம் அழிஞ்சு, எத்தனை காரு இதாகி, எத்தனை உயிர்கள் நாசமாச்சு. அழிஞ்சு போகிறது தான் ஆசீர்வாதம்னு சொல்கிறான் இன்றைக்கி உள்ளவன். உண்மையான ஆசீர்வாதம் சுவிசேஷந்தான். ரோமர் 15:29 போட்டிருக்கு, சுவிசேஷத்தின் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் பவுல் சொல்கிறான். இவங்களை தான் அங்கே வரவேற்பு. உன்னதங்கள்லே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தோடு நம்ம ஆசீர்வச்சிருக்காருன்னு எபேசியர் 1:3 இருக்குது. அதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம் கொடுக்கும். அது 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கிருபையின் ஐஸ்வர்யம், பாவ மன்னிப்பு, மீட்பு. இந்த பாவ மன்னிப்பு மீட்பு தான் கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யவான்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்க. உலக ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டாரு, இவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை இன்றைக்கி உள்ள போதகர்களை எவனும் சொல்லி கொடுக்குறதில்ல. அழிஞ்சு போகிறது தான் சொல்கிறானே தவிர அழியாத ஐஸ்வர்யத்தையும் அழியாத ஆசீர்வாதத்தையும் சொல்கிறதுக்கு நாதி இல்லை. அந்த அழியாத ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் வலதுபுறத்தில் நிறுத்துவார் ஜட்ஜ்மெண்ட்டில். மற்ற உலகம் முழுவதும் சபிக்கப்பட்டிருக்கு இல்லையா, பூமியில் சபிக்கப்பட்ட காரியத்தையே சாபத்தையே சொல்லிட்டு தெரிகிறவனுக்கு இடதுபுறத்தில் நிறுத்தி சபிக்கப்பட்டவங்களே பிசாசிக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடலுக்கு போங்க. தீர்ப்பை தான். அதில் வசனத்தை யாரும் மாற்றவே முடியாது. வசனத்தை நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறாரு. அந்த வசனத்தையும் உபதேசத்தையும் வேறு பிரித்து பகுத்தறிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு கரெக்டான பாதையில் போனால் தான் நீ ஊழியக்காரே உன்னையும் உபதேசத்தை கேட்கக்கூடியவங்களையும் நீ காப்பாற்றிக்கிற முடியும். அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த நாய்கள் பூமிக்குரியதையே யோசிப்பாங்க. நாய் என்றைக்காவது மேலே பார்க்காதுல்ல, இந்த பூமியிலே உள்ளது தான் தின்னுக்கிட்டே தெரியும். அதில் போட்டிருக்கு பாருங்கள், பிலிப்பியர் 3:19, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். அவங்க தேவன் வயிறு, அவங்க முடிவு அழிவு. அவங்க பூமிக்கு அடுத்தவைகளே சிந்திக்கிறாங்க. அதுதான் நாய். 20ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வெயிட்டிங் லிஸ்ட்டு. பரலோகத்தையே நம்ம பார்க்குறோம், மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையான மனவாட்டி, உண்மையான ஊழியக்காரன், உண்மையான மக்கள். வயிற்றை தெய்வமாக்கி பணத்தை பொருளாக்கி உலக காரியத்தை சிற்றின்பங்களை பெருசாக்கி சொல்கிறவன் நாயை விட கேவலமாக. ரோமர் 16:18 அப்படிப்பட்டவர்கள் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தாங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடி இல்லாதவளை வஞ்சிக்கிறவளாக இருக்கிறாங்க என்று.
கவனிங்க. அந்த மாதிரி ஊழியர்கள் தான் இன்றைக்கி 99% இருக்காங்க. தேவ பிள்ளைகளே, இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. வெளியில் தெரிகிற நாயை கடித்தாலே ஆபத்துன்னு சொல்கிறாங்க, ஊசி போடணும்னு சொல்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைங்க செத்து போயிடுறாங்க. இப்போ நாய்கள் ரொம்ப பெருத்து போச்சுன்னு சொல்லி நாய்களை அழிக்கிறதுக்கு ஒரு காலத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சு. இப்போ சட்டம் கொண்டு வர போகிறாங்க. நிறைய தெரு நாய்கள் நிறைய இருந்துச்சு. அதனால் வெளிப்படையான நாய்களுக்கு கூட நம்ம ஊசி போட்டு தப்பிச்சுக்கலாம். சரீரத்தை மாத்திரம் அது கடிக்கும், கொல்லும். ஆனால் ஆத்துமாவை கொள்ளுகிற ஆவிக்குரிய நாய்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு ஏரோதுக்கு சொல்கிறார்ல இயேசு. நரி, ஓநாய்கள்னு பவுல் சொல்கிறான். மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள். இயேசு பச்சிக்கிற ஓநாயின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நாய்கள் உடைய பிறவி தான் அதெல்லாம். ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. இங்கே பவுல் எச்சரிச்சிருக்கிறான். இந்த குட்டி பவுல், சின்ன பவுல், நானும் எச்சரிச்சிருக்கிறேன். இந்த எச்சரிப்பை கேட்டு புரிஞ்சு அறிஞ்சு இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து சபையை பாதுகாப்போம், நம்மையும் பாதுகாப்போம். கர்த்தருடைய வருகைக்கு மேலானவைகளை யோசிப்போம், மேலானவைகளை சிந்திப்போம். பூமி குருவிகள் அல்ல, மேலானவைகளையே நாடுவோம், தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.